வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தாலே தெரியும், என் பின்னாடி இருக்கிறது விழா. அந்த விழாவை தான் நம்ம இன்னைக்கு ஷூட் பண்ண வந்திருக்கிறோம். கோவூரில், அதாவது சென்னை பைபாஸ் ரோட்லேருந்து 220 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது கோவூர். அதாவது போரூருக்கு அடுத்தது இருக்குது பார்த்தீங்களா, போரூர் பக்கத்தில் இருக்கிறது. அந்த கோவூரில் பைபாஸ் ரோட்லேருந்து 220 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விழா கம்யூனிட்டியில் ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய விழா தான் என் பின்னாடி இருக்குது. இது வந்து 3 years ஓல்டு விழா. நவ் இட்ஸ் அவைலபிள் ஃபார் சேல். 5 BHK விழா. ஸோ உங்களுக்கு வந்து இதை நான் சுற்றி காமிச்சிட்டு இதனுடைய சைஸ் என்ன, இதனுடைய ப்ரைஸ் என்னன்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ நான் சொல்லுவேன். ஸோ லெட்ஸ் கோ. வாங்க நம்ம உள்ளே போயிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அடுத்தது சொல்கிறேன். ஸோ லேண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அரை கிரவுண்டு 1255 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு. ஸோ இதனுடைய இந்த பக்கம் இருக்கக்கூடிய லேண்டு. அதில் பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 2132 ஸ்கொயர் ஃபீட்டு டோட்டல் பில்டப்பு. 5 BHK கொடுத்துருக்காங்க. G+2 கான்ஃபிகரேஷன். இங்கே இருக்கக்கூடிய வீடு எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது. உள்ளுக்குள்ள அசோசியேஷன் ஃபார்ம் ஆகி ஃபுல்லாக ரன் ஆகக்கூடிய ஒரு விழா கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற விழா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது கார் பார்க்கிங் பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ், ஒரு கார்டன் ஸ்பேஸ். அதை அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. சுற்றி வந்து மதில் போட்டு காம்பவுண்ட் போட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டி உள்ள வாங்க. ஸோ வீடை சுற்றியுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு கார்டன் வைக்கிறதுக்கான ஸ்பேசஸ் நார்மலாக இந்த மாதிரி மண்ணு போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அழகாக இங்கே வந்து மரங்கள், செடி, அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பக்கம் வந்து டோட்டலாகவே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து விழாவுடைய எக்ஸ்டீரியரு. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு விழாவை பார்க்கலாம். ஸோ இந்த கார்டன் சைடை வந்து நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக இந்த பக்கம் ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. உள்ளுக்குள்ளே இருந்து நீங்கள் வரலாம். ஸோ இது வந்து இட் கேன் பி அ சிட் அவுட் ஏரியா ஆர் இட் கேன் பி அ பார்க்கிங் ஏரியா. நாங்கள் வரும்போது பார்த்தோம், இந்த விழா சைடில் எல்லாமே வந்து காரெல்லாம் வெளியில் தான் நிற்கிறாங்க. இந்த ஸ்பேஸ் எல்லாம் வந்து ஜாலியாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்ட்லி அப் டு த ஓனர் ஆஃப் த பிளேஸு. ஸோ இந்த டோரை வந்து நீங்கள் இந்த பக்கம் தோட்டத்துக்கு வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் என்ட்ரன்ஸ் இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். கரெக்டாக ஈஸ்ட் ஃபேஸிங் விழா. ஸோ மெயின் டோர் உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங். ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த பக்கம் ஃப்ரண்ட்லேயுமே ஆக்சுவலி ஒரு கார்டன் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நீங்கள் அழகாக லேண்ட்ஸ்கேப் பண்ணலாம். ஸோ இப்போ இது காலியாக யாரும் யூஸ் இல்லைன்றதால அந்த மாதிரி அது பிளைனாக இருக்குது. உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே உள்ளே வந்த உடனே யூ ஹேவ் யுவர் ஓப்பன் கிச்சன். எடுத்த உடனே ஒரு வித்தியாசமான ஒரு கான்ஃபிகரேஷனாக இருக்குது. உள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஒரு ஓப்பன் கிச்சன் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து லிவிங், டைனிங் எல்லாம் நீங்கள் இந்த பக்கம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இது ஒரு பெட்ரூமு. கொஞ்சம் லைட்டு பிரச்சனை, அந்த இடத்துல லைட் இல்லை. நாங்கள் ஈவினிங் ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இங்கே வரதுக்கு. இந்த பெட்ரூமில் மேலே வந்து லாஃப்ட் போட்ட ஒரு பெட்ரூம். இதில் வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளியிலேயே இங்கே வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு டைனிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு வாஷ் பேஷன் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க, ஸ்பேஸு மேலே போகிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோடைய கான்ஃபிகரேஷன். ஸோ இது வந்து 5 BHK டோட்டலாக. நம்ம வந்து இதை மேலே போயிட்டு மேலேயும் சுற்றி பார்ப்போம். ஸ்டெப்ஸு போகுது. 3 years ஓல்டு தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 years ஓல்டு தான் இந்த விழா. நம்ம மேலே போயிட்டு மீதி இடங்களை வந்து நம்ம சுற்றி பார்ப்போம். மார்பிள்ஸ் போட்டிருக்கிறாங்க. இது மார்பிள் தானே, இது டைல்ஸ் எல்லாமே மார்பிள்ஸில் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இது வந்து ஒரு லவுஞ்ச் ஏரியா. ஸோ இதுதான் வந்து இந்த 3 ரூம் இருக்குங்க. இந்த 3 ரூம் கனெக்ட் பண்ணுற 2 ரூம் கனெக்ட் பண்ணுற ஏரியா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டிங் பால்கனி. பேக் சைடு, வீட்டோடைய பேக் சைடு. நம்ம அந்த தோட்டம் ஏரியாலாம் பார்த்தோம் இல்லையா, இது கீழே தான். அது தெரியாது மனது. இப்போ இந்த டோரில் இருந்து இப்படி வந்தீங்க அப்படின்னா யூ கேன் சி இது ஸ்பேஸு, காமன் ஸ்பேஸு, பெட்ரூம்ஸு. நம்ம கீழே பார்த்தோம்ல அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து உங்களுக்கு வந்து பால்கனியோட, ஃப்ரண்ட்டில் பால்கனியோட இருக்கக்கூடியது. நல்லா காற்று அடிக்குது. ஸோ இதில் வந்து டக்டென் வார்ட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே இப்படி வந்து சுத்தமாக உள்ளே போயிடுச்சு. இந்த பக்கம் உங்களுக்கு பால்கனி, நல்ல லென்த்தியான ஒரு பால்கனி. ஃபுல்லாக மேலேயும் கிளாஸு. ஸோ மழை தண்ணி வந்து உங்களுக்கு உள்ளே வராது. இந்த பக்கமும் உங்களுக்கு கிளாஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம் போட்டிருக்கிற கிளாஸு. அதே மாதிரி இந்த பக்கமும் வந்து கிளாஸ் போட்டிருக்கிறாங்க. என்ன தான் மழை பெஞ்சிருந்தாலும் சாரல் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வராமல் இருக்கும். இதை வந்து டோட்டலாகவே தவிர்க்கும் அது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய பெரிய சைஸ் பால்கனி. நல்லா காத்தடிக்குது. வாங்கம்மா. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி எல்லா ரூம்லேயும் வருது. ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூமு. இதுவுமே நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். இதில் வந்து செப்பரேட்டாக ஒரு ஸ்பேஸ் ஒன்று வருது. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸாகவே நீங்கள் இந்த ஸ்பேஸை டோட்டலாகவே யூஸ் பண்ணலாம். இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் எதுவும் பண்ணலை. இந்த வாங்கினபடியே போட்டு வச்சுருக்கிறாங்க. நான் இட் இஸ் அப் ஃபார் சேல். மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு ஒரு லாஃப்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸாக நீங்கள் வந்து டோட்டலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்ரூம் பாருங்கள்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. பெரிய சைஸ் பாத்ரூம் உள்ள வாங்கலாம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாத்ரூம் பாருங்கள்.
நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பாத்ரூம். இதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரூம் சைஸில் இருக்குது, சின்ன ரூம் சைஸில் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமில் ஒரு இருக்கக்கூடிய வீட்டுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டாண்டிங் பால்கனி. இந்த டோரை திறந்தா யூ கேன் see it just like that. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது. மேலே போகலாம் நம்ம. இது இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய மொதல் பெட்ரூம் இது ரைட்டில். இது வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லாக இந்த விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஸ்பேஷியஸாக கட்டியிருக்கிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லாஃப்ட்டு. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இது. ஓகே, அதில் வருது. அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன பசங்களுக்கான ஒரு ரூமாக இருக்கலாம். ஒரு வயசு பசங்க யாராவது வீட்டில் வந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த சைடு ரோட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பால்கனி. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட்டு இந்த. ஸோ இது வந்து 4வது பெட்ரூம். நம்ம இப்போ என்ன பண்ணோம், இந்த பக்கம் டோர் ஓப்பன் பண்ணி மேலே மொட்டை மாடிக்கு போகலாம். ஸோ ஐ திங்க் அங்கே ஒரு ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைம்மா 5 பெட்ரூம் ஆயிடுச்சா? ஓ சாரி, மை மிஸ்டேக். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய வடிவ கால் ப்ரைவேட் டெரஸ். இது அப்படிதான் சொல்லலாம் இல்லையா, சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் டெரஸ். ஒரு தனி வீடுங்க. நல்லா சுற்றி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளுக்கு மேலேயும் டெரஸ் ஆக்சஸும் இருக்குது. நம்ம வந்து மேலே வந்து இப்போ வந்து டெரஸ் போவோம். இன்னொன்று பார்த்து வாங்க, அந்த ஷேட் இடிக்க போகுது, கேர்ஃபுல். ஸோ 220 meters பைபாஸ் ரோடு சொன்னால் பார்த்தீங்களா, அங்கே ஐ டோன்ட் நோ கேமராவில் தெரிதான் தெரியாது, அது பாருங்க வண்டியெலாம் போயிட்டுருக்கு. நீங்கள் நல்லா தெரிஞ்சு பாருங்கள், அங்கெல்லாம் தெரியுது. ஸோ அதுதான் அந்த பைபாஸ் ரோடு. கோவூரில் இருக்கிறோம். இங்கேருந்து 220 meters பைபாஸ் ரோடு. இது உங்களுடைய கம்ப்ளீட்டான உங்களுடைய ப்ரைவேட் டெரஸ். வீட்லேயே ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா நீங்கள் இங்கே வந்து ஷாமியானா போட்டு இங்கே ரன் பண்ணலாம். டேங்க்கெல்லாம் அந்த பிளாஸ்டிக் டேங்க்லாம் இல்லை, இந்த மாதிரி ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டேங்க் தான் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு லைவ்லி கம்யூனிட்டியாக இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடியது அத்தனையும், இந்த சைடு பார்க்கக்கூடிய அத்தனையும் விழா, இது அத்தனையும் விழா. ஒன்று ஒரு ஸ்டைலில் இருக்குது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு G+2 அந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க. ஸோ ப்ரைவசி இஷ்யூக்காக நம்ம இதெல்லாம் எதுவும் கண்டத்தையும் காட்ட முடியாது. அதெல்லாம் அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ரைவசி இஷ்யூன்றதால we will restrict ourselves there. ஸோ இதுதான் இந்த 5 BHK விழா கோவூரில். ஸோ குயிக்காக நான் உங்களுக்கு ஆக்சுவலி இந்த வீடியோட சுற்றி காட்டும் போதே எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். கோவூரில் இது எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேன். ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய விழா அப்படின்றத சொல்லிட்டேன். G+2 சொல்லியாச்சு. அண்ட் 2 கார் பார்க்கிங். ஸோ டெக்னிக்கலி 2 கார் பார்க்கிங் வந்து இந்த விழாக்கு வந்து வருது. அதையும் நான் சொல்லிட்டேன். ஈஸ்ட் ஃபேஸிங்கும் சொல்லிட்டேன். இப்போ என்ன சொல்லலை, ப்ரைஸ் தான் சொல்லலை. 1.35 crores இதனுடைய ஆஸ்கிங் ப்ரைஸ், நெகோஷியபிள் ப்ரைஸு 1.35 crores. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ராப்பர்ட்டி. ஸோ எங்கேயும் தேடினாலும் இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. ஸோ அதனால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கோவூரில் ஒரு பெரிய ஒரு விழா கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த விழா அவைலபிள் ஃபார் சேல். 3 years ஓல்டு, புதுசாக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 5 bedroomu, 2 கார் பார்க்கிங்கு. சைஸஸ்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். லேண்டு சைஸ் எவ்வளோ, இண்டிபெண்ட் விழா, எந்த விதமான வால் ஷேரிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டக்குன்னு நீங்கள் பைபாஸ் பிடிச்சி லெஃப்ட் ரைட் எங்கே வேணால் போய்க்கலாம். இந்த பக்கம் தாம்பரம் போகலாம், இந்த பக்கம் நார்த் சென்னை போகலாம், முகப்பேர் போகலாம், அண்ணாநகர் போகலாம், DLF போகலாம். எல்லாமே வந்து ஒரு 20 minutes 30 minutes நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ போரூர் ரீச் பண்ணால் ஒரு 20 minutes, DLFனா ஒரு 30 minutes, முகப்பேர்னா ஒரு 30 minutes. எல்லாத்துக்குமே உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ விழா லவர்ஸ், இது உங்களுக்கான விழா. பட்ஜெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இல்லை. 5 BHK விழா கொஞ்சம் மெயின் ஏரியாவில் இருந்ததுன்னா ரேட் வந்து தாறுமாறாக இருக்கும். இது வந்து அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல இருக்குது. அண்ட் பைபாஸ் ரோடுக்கு 220 meters நடந்து போகிற டிஸ்டன்ஸ். இதை பாருங்க, ஐ டோன்ட் நோ இஃப் யூ கேன் see that one. அதுதான் பைபாஸ் ரோடு. இந்த நெட்டை தாண்டி தெரியுமா இமான் கேமராவில்? சருபுருன்னு வண்டிகள்லாம் போயிட்டு வந்துன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப கிட்ட இருக்குது பைபாஸ் ரோடு, கோவூரில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த பக்கமும் பாருங்கள் எவ்வளோ ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா பாருங்கள். அங்கே பாருங்க கோயில் ஒன்று தெரியுது. சென்ட் ஜோசப் காலேஜ் அங்கே இருக்குது. அது பாருங்கள், அதனுடைய போர்டு தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த பக்கம் இருக்கக்கூடியது அத்தனையுமே. ஸோ விழா லவர்ஸ், இது உங்களுக்கான இடம். நிறைய வீடியோஸ் நம்ம ஹாப்பி ஹோம்ஸில் போட்டுட்ருக்கிறோம்.
இது வந்து ஒன் ஆஃப் த கைண்ட் ப்ராப்பர்ட்டி. வில்லானாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வியூவர்ஸ் நீங்களும் நிறைய பேர் அதை பார்ப்பீங்க. நார்மலாக பிளாட்டு போட்டால் யாரும் பார்க்கறது இல்லை. ஆனால் வில்லா போட்டால் நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு நிறைய பிடிக்கும் எனக்கு தெரியும். ஸோ குறிப்பாக உங்களுக்கு எந்த வில்லா வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தான் நீங்கள் கால் பண்ணணும். வேறு எங்கே தேடினாலும் இது கிடைக்காது. ஐம் ஸோ சாரி டு சே தட். வேறு எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் வேணும், சைஸ் வேணும், அப்பா இந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஃபோன் பண்ணி கேளுங்க. என்னுடைய சஜஷன் ஒரு நாள் வந்து இந்த வில்லாவை பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஓகே இந்த ப்ரைஸ் இது ஓகேவா, இந்த இடம் ஓகேவா, பக்கத்துலலாம் எப்படி இருக்குது, வீடுங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த அசோசியேஷன் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை உங்கள் சொந்த ப்ராப்பர்ட்டியை மாற்றிக்கலாம். 3 years old வில்லா, 5 BHK வில்லா, ரெடி ஃபார் சேல் கோவூரில். I'll see you in the next video. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தான் கால் பண்ணணும். மறந்துடாதீங்க. பாய்.